நகரத்தின் விசாரிப்புக்காரர். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மகா சத்தமாய், நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு வரக்கடவர்கள் என்று சொன்னார். அப்பொழுது இதோ 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியிலிருந்து வந்தார்கள். அவர்களில் சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீட தண்டையிலே நின்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபின் மேல் இருந்தெழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு, கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப்போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். கர்த்தர் எருசலேம் நகரத்தை அழிக்கப் போகிறவர்களை தம்மிடத்தில் வரவழைக்கிறார். கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு எருசலேம் நகரத்தை அழித்து போடும் கட்டளைகளை கொடுக்கிறார். கர்த்தருடைய தூதர்கள் இதுவரையிலும் எருசலேம் நகரத்தை பாதுகாத்தார்கள். அவர்கள் நகரத்திற்கு காவல்காரர்கள் போல் விழித்திருந்தார்கள். இப்போதோ அதே தூதர்கள் கர்த்தருடைய கட்டளையின் பிரகாரம் எருசலேம் நகரத்தை அழிக்கிறவர்களாயும் எருசலேமின் குடிகளை சங்காரம் பண்ணுகிறவர்களாயும் இருக்கிறார்கள். நகரத்தின் விசாரிப்புக்காரர் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய ஆயத்தமாய் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் கைகளில் சங்கரிக்கும் ஆயுதங்களை பிடித்துக் கொண்டு கர்த்தரிடத்தில் வருகிறார்கள். ஏதேன் தோட்டத்தில் ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை கர்த்தருடைய தூதர்கள் சுடரொளி பட்டயத்தை பிடித்துக் கொண்டு காவல் காத்தார்கள். அதுபோல எருசலேம் நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு கர்த்தரிடத்தில் வருகிறார்கள். கர்த்தர் நகரத்தின் விசாரிப்புக்காரர்களை வரக்கடவர்கள் என்று சொன்ன உடனேயே 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியில் இருந்து வருகிறார்கள். எருசலேம் நகரத்திற்கு 6 பிரதான வாசல்கள் உள்ளன. இந்த புருஷர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரதான வாசலின் வழியில் இருந்து வருகிறார்கள். பாபிலோன் தேசத்து சேனையில் 6 படைப்பிரிவுகள் உள்ளன. ஒவ்வொரு படைப்பிரிவுக்கும் ஒவ்வொரு தளபதியாக பாபிலோன் சேனையில் 6 சேனை தலைவர்கள் இருக்கிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இந்த 6 பிரபுக்களின் பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் பிரபுக்களாகிய நெர்கல் சரேத்சேர், சாம்பார் நேபோ, சர்சேகிம், ரப்சாரிஸ், நெர்கல் சரேத்சேர், ரப்மாக் என்பவர்களும் பாபிலோன் ராஜாவின் மற்ற எல்லா பிரபுக்களும் உட்பிரவேசித்து நடு வாசலில் இருந்தார்கள். எரேமியா 39:3. இவர்கள் தங்களுடைய கைகளில் வெட்டுகிற ஆயுதங்களை பிடித்துக் கொண்டு வருகிறார்கள். தேவ தூதர்களுடைய கரங்களில் பாபிலோன் ராஜாவின் 6 பிரபுக்களும் வெட்டுகிற ஆயுதங்களாக இருக்கிறார்கள். இந்த 6 புருஷரும் வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியில் இருந்து வருகிறார்கள். பாபிலோன் தேசம் எருசலேமுக்கு வடக்கு திசையில் உள்ளது. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, வடக்கே இருந்து தீங்கு தேசத்தினுடைய குடிகள் எல்லார் மேலும் வரும். எரேமியா 1:14. ஆவியானவர் எசேக்கியேலை தேவ தரிசனத்திலே எருசலேமில் வடதிசைக்கு எதிரான உள் வாசலின் நடையிலே விடுகிறார். அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருக்கிறது. எசேக்கியேல் பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தபோது நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தை பார்க்கிறார். எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகம் வடதிசையில் இருப்பதினால் 6 புருஷர்களும் வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியில் இருந்து வருகிறார்கள் என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். சங்கார தூதர்களில் ஒருவரை பற்றி இங்கு விசேஷமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் 6 புருஷரில் ஒருவர் அல்ல என்றும், ஆனாலும் இவர் சங்கார தூதர்களில் ஒருவர் என்றும் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் அவருடைய நியாய தீர்ப்போடு கலந்திருக்கிறது. 6 புருஷரும் வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியில் இருந்து வருகிறார்கள். அவர்களில் ஒருவன் சணல் நூல் அங்கி தரித்திருக்கிறான். அவன் தன்னுடைய அறையில் கணக்கனுடைய மைக்கூட்டையை வைத்திருக்கிறான்.
6 புருஷரும் சங்கார தூதர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவனோ தன்னுடைய அறையில் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிறான். பூர்வ காலத்தில் கணக்கர்களும் வேதபாரகரும் வழக்கறிஞர்களும் தங்கள் அறைகளில் மைக்கூட்டை வைத்திருப்பது வழக்கம். 6 மனுஷரும் வெட்டுகிற ஆயுதங்களை பயன்படுத்துகிறார்கள். இந்த மனுஷனோ கணக்கனுடைய மைக்கூட்டை பயன்படுத்துகிறான். பட்டயத்தின் வல்லமையை விட எழுதுகோலின் வல்லமையே பெரிது. எழுத்தாணியே கனமுள்ளது. கணக்கனுடைய மைக்கூடும் எழுத்தாணியும் கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கும் மனுஷருக்கும் நடுவே மத்தியஸ்தராய் இருக்கிறார். தேவனுடைய தெய்வீக நியாய தீர்ப்பு பாவியான மனுஷர் மீது சுடலொளி பட்டயமாக புறப்பட்டு வரும்போது கிறிஸ்துவானவர் மனுக்குலத்திற்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். பிரதான ஆசாரியர் சணல் நூல் அங்கி தரித்திருப்பார்கள். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. வெளிப்படுத்தின விசேஷம் 19:8. தீர்க்கதரிசிகள் தங்கள் அறையில் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருப்பார்கள். இந்த மனுஷனும் பிரதான ஆசாரியனைப் போல சணல் நூல் அங்கி தரித்து தீர்க்கதரிசிகளைப் போல தன் அறையில் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிறான். ஜீவ புஸ்தகமே ஆட்டுக்குட்டியானவரின் புஸ்தகம். நியாய பிரமாணத்திலும் சுவிசேஷத்திலும் கர்த்தர் நமக்காக எழுதியிருக்கிற வார்த்தைகள் எல்லாமே கர்த்தருடைய வார்த்தைகள். பரிசுத்த வேதாகமம் இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதப்பட்ட வெளிப்பாடு ஆகும். நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களோடு நிற்கிறார்கள். அவர்கள் எருசலேமின் குடிகளை சங்காரம் பண்ண ஆயத்தமாய் இருக்கிறார்கள். எருசலேம் நகரத்திற்கு அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. சங்காரம் பண்ணுகிறவர்களுக்கு நடுவில் ஒரு மத்தியஸ்தரும் இருக்கிறார். அவர் மகா பிரதான ஆசாரியராய் பரிந்து பேசும் ஊழியத்தை செய்கிறார். தேவாலயத்தில் கர்த்தருடைய ஷேக்கெனா மகிமை தங்கியிருக்கும். 6 புருஷரும் மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவனும் தேவாலயத்திற்குள் பிரவேசித்து வெண்கல பலிபீட தண்டையில் நிற்கிறார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபின் மேல் இருந்து எழும்புகிறது. அது ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து நிற்கிறது. கர்த்தருடைய மகிமை தேவாலயத்தை விட்டு வெளியே புறப்பட்டு போகிறது. கர்த்தருடைய மகிமை போன பின்பு தேவ தூதர்களின் தரிசனத்தினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிடுகிறது. கர்த்தரே அந்த மனுஷனை கூப்பிடுகிறார். கர்த்தர் அவனுக்கு கட்டளை கொடுக்கிறார். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப்போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்று கட்டளையிடுகிறார். எருசலேமிலே பக்தியுள்ள யூதர்கள் இருக்கிறார்கள். எருசலேம் நகரத்திற்கு பொதுவான அழிவு வரும்போது பக்தி உள்ளவர்கள் அழிவுக்கு தப்பிக்க வேண்டும். இவர்கள் கர்த்தருக்கு மீதியானவர்கள். கர்த்தர் நகரத்தின் விசாரிப்புக்காரர் தங்கள் கைகளில் சங்கரிக்கும் ஆயுதங்களை பிடித்துக் கொண்டு வர கடவர்கள் என்று கட்டளை கொடுத்தார். இப்படிப்பட்ட கட்டளையை கர்த்தர் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனுக்கு கொடுக்கவில்லை. இந்த புருஷன் இரட்சகரை போல இருக்கிறார். இவர் எப்போதும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர். கர்த்தர் இரட்சகரை அழைக்க வேண்டிய அவசியம் எதுவுமில்லை. நம்முடைய இரட்சகர் எப்போதுமே பிதாவோடு கூடவே இருக்கிறவர். பிதாவின் சமூகத்தில் நமக்காக எப்போதும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர். கர்த்தருக்கு மீதமானவர்கள் எருசலேம் நகரத்திற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறார்கள். ஜனங்களுடைய பாவங்களை நினைத்து துக்கப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், அவர்களுக்காக பரிதபிக்கிறார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் அழுகையோடும் கண்ணீரோடும் பாவிகளுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். பெருமூச்சு விட்டு அழுகிற பரிசுத்தவான்களின் எண்ணிக்கை சொற்பமாய் இருக்கிறது. எருசலேம் நகரத்திலே யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தருக்கு விரோதமாக அருவருப்பான காரியங்களை செய்கிறார்கள். அவர்களுடைய எண்ணிக்கை திரளாய் இருக்கிறது. பரிசுத்தவான்களின் எண்ணிக்கை குறைவாய் இருக்கிறது. யூதர்களுடைய அருவருப்புகளுக்கு பரிசுத்தவான்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். அவர்களுடைய அருவருப்புகளை அகற்றுவதற்கு பரிசுத்தவான்கள் தங்களால் முடிந்த எல்லாவற்றையும் செய்கிறார்கள்.
கர்த்தரிடத்தில் அவர்களுக்காக அழுது புலம்பி பெருமூச்சு விட்டு விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். எருசலேம் நகரத்தில் பக்தியுள்ள யூதர்களை தேடி கண்டுபிடிக்குமாறு கர்த்தர் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற மனுஷனுக்கு கட்டளை கொடுக்கிறார். அவன் எருசலேம் நகரமெங்கும் உருவ போய் கர்த்தருடைய பரிசுத்தவான்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அவர்களுடைய நெற்றிகளில் அடையாளம் போட வேண்டும். கர்த்தருடைய கோபம் எருசலேமை சங்காரம் பண்ணுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது. அதே வேளையில் கர்த்தருடைய கிருபை அவருக்கு மீதியானவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறது. கர்த்தர் தம்முடைய கிருபையினால் தம்முடைய பரிசுத்தவான்களின் நெற்றிகளில் அடையாளம் போடுகிறார். கர்த்தர் இந்த அடையாளத்தை பார்க்கும்போது அதை தம்முடைய அடையாளமாக அங்கீகரிப்பார். அவர்கள் தமக்கு உரியவர்கள் என்பதை உறுதி பண்ணுவார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற பரிசுத்தவான்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் அவர்களுடைய பெருமூச்சுக்களை எல்லாம் தம்முடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைப்பார். அவர்களுடைய கண்ணீர்கள் ஒருபோதும் வீணாய் போகாது. கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களின் கண்ணீர்களை துருத்திகளில் பிடித்து வைப்பார். நிறைவேறிய முன் அறிவிப்புகள். 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியில் இருந்து வந்தார்கள். அவர்களில் சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீட தண்டையில் நின்றார்கள். இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபீன் மேல் இருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டார். அவர் மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள். உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்கச் சொன்னார். அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். அவர்கள் ஆலயத்தை தீட்டுப்படுத்தி பிரகாரங்களை கொலையுண்டவர்களாலே நிரப்பினார்கள். என் கண் தப்ப விடுகிறதில்லை, நான் இரக்கம் செய்கிறதில்லை. அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் சிரசின் மேல் இறங்க பண்ணுவேன். தேவனுடைய மகிமை கேருபின் மேல் இருந்து எழும்புகிறது. தேவனுடைய மகிமை 5ஆம் முறையாக காணப்படுகிறது. பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்று கர்த்தர் எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார். எருசலேம் நகரத்திலும் தேவாலயத்திலும் அக்கிரமம் நடப்பதை காணும் யூதர்களில் சிலர் தேவனுடைய சமூகத்தில் அழுது விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் அவர்களை அழிக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்று சித்தம் கொள்கிறார். அவர்கள் கர்த்தருக்கு உரியவர்கள். அக்காலத்தில் எகிப்து தேசத்திலும் ரோம பேரரசிலும் அடிமைகள் தங்களுடைய எஜமான்களை அங்கீகாரம் பண்ணுவதற்காக தங்களுடைய சரீரங்களில் அடையாளங்களை போட்டுக்கொள்வது வழக்கம். ரோம பேரரசில் போர் வீரர்களுக்கு கைகளிலும் அடிமைகளுக்கு நெற்றிகளிலும் அடையாளம் போடுவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7:3, 9:4, 14:1 ஆகிய வசனங்களில் 144,000 யூதர்கள் தங்களுடைய நெற்றிகளில் அடையாளம் பெற்றிருப்பார்கள். இது அவர்களுடைய பாதுகாப்பை குறிக்கும் அடையாளமாகும். இது தேவனுடைய நாமமாக இருக்கும். மீட்கப்படுகிறவர்கள் அனைவரும் மறு ஜீவன்களில் அடையாளம் இடப்பட்டிருப்பார்கள். மிருகங்களை பின்பற்றுகிறவர்களும் தங்களுடைய நெற்றிகளிலோ அல்லது கைகளிலோ அடையாளம் போட்டிருப்பார்கள்.